வனசராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க அட்டகாசமா தெல்ல தெளி வனசராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா அருமையான ஒரு வண்டி பாருங்க நச்சுன்னு பாருங்க நிறைய வண்டி வந்து சார் விட்டுறாதீங்க தொடங்கிறது இது எடு சொல்லு பண்ணுன்னா நம்ம அப்பு சேன் பண்ணிட்டேன் அடிக்கட்டும் மேலே அருமையான வண்டி பாருங்கள் நிறைய வண்டி வருது சார் இந்த பாரு இந்த வாரம் ஃபுல்லாக செம்ம வண்டி சார் சரியான வண்டி வியாபாரம் சார் நிறைய வண்டி சோல்டு வீடியோ போட்டுக்கிறேன் அப்படியே அள்ளி விட போகிறேன் நம்ம எண்ணம் போல் சார் நம்ம எண்ணம் எப்படி தூய்மையான வெள்ளையாக இருக்குதோ அந்த மனசு போல் நடக்குது சார் நான் எதிர்பார்க்காதெல்லாம் வந்து நிறைய பேர் தூங்குறாங்க சார் வண்டி விட்டுறாதீங்க நமது இடம் பார்த்தீங்கன்னா வேலுட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க சார் சின்ன பிறந்த குழந்தை கேட்டால் கூட சொல்லுவாங்க சார் ஒரு மாதம் பிறந்த 6ஆம் மாதம் குழந்தை கேட்டு தட்டி கேட்டால் கூட லோ பட்ஜெட் சரணம் யார் கூட சொல்லுவாங்க பட்டி தொட்டி எல்லாம் பரவி போயிருக்குது அதனால் விட்டுறாதீங்க அதனால் நீங்கள் நேரடியாக வாங்க நம்ம ட்ரிபிள்எஸ் காலேஜ் எதிர வந்து திருச்செந்தூர் முருகன் கார்ஸு யாருக்கிட்ட சொல்லுவாங்க வாங்க நிறைய வண்டி வந்துக்குது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைலேருந்து ஒரு 10 வண்டி எக்ஸ்ட்ரா வருது வண்டிங்க பாருங்கள் ஒரு இனோவா ஒன்று வரப்போகுது ஒரு டவியாரா ஒன்று வரப்போகுது 2 ஜெயிலு வரப்போகுது எல்லாம் 3 ரூபா 3000 ரூபா 2000 ரூபாய்க்குள்ளே தான் எல்லாமே வாங்க என்ன கேட்குறியோ எடுத்துக்கிட்டு போயினேக்கலாம் பாருங்கள் லோகன் வந்து பாருங்கள் 2008 9 2028 வரை பேப்பர் கரண்ட்டு 2 ஓனரு இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி பெட்ரோல் வண்டி சார் பெட்ரோல் வண்டி யாரும் சொல்லவே முடியாது ஏசிலேருந்து சஸ்பென்ஸ்லேருந்து பவர் விண்டோல் எல்லாமே செம்ம குவாலிட்டியாக வண்டி கஸ்டமர் 1,50,000 கேட்குறாங்க கெட்டவன் 150 உடச்சு கூட வாங்கி தரேன் வண்டி தெளிவான பாடி பெயிண்டிங் மட்டுமே 80,000 கொடுத்து சாரி 60,000 கொடுத்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அந்த வண்டியை சஸ்பென்ஸ் வேலை செய்கிறாங்க கிங் பின்னு 2 ஷேக் ஜிபர் அருமையான வண்டி சார் அப்புறம் தனியாக போடுறேன் வீடியோ பாருங்கள் அடுத்து பாருங்கள் இந்த ஈகோ பாருங்கள் 2011 2 ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா 2,75,000 கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பண்ணி தரேன் இந்த 2008 மாடலு எப்சின்ஸ் மட்டும் இருக்கணும் 1,75,000 கேட்குறாங்க உண்மையிலே நல்ல வண்டி சார் இது ஏன்னாக்கா சஸ்பென்ஸ் வேலை இன்ஜின் வேலை 4 டயர் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி அவ்வளோ அருமையாக வண்டி எப்சின்ஸ் மட்டும் இருக்கணும் நீ பணத்தை கொடு கண்ணில் காட்டுங்க அது கூட நான் பண்ணி தந்துடுறேன் ஏன்னா வண்டி எல்லாம் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 2,4 சொன்னாங்க அப்புறம் 1,90 சொன்னாங்க இப்போ 1,75,000 கேட்குறாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க அதோட கம்மியாக கூட எடுத்து தரேன் இந்த i10 பாருங்கள் 2012 13 2 ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா i10ல் ஸ்போர்ட்ஸ் இன்ஜின் கஸ்டமர் வந்து 2,65,000 கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பேசி எடுத்துறேன் நிறைய வண்டிக்கிறதுனால குறுக்கு நடுக்கு கொடுக்குற வண்டியில் நேரடியாக இல்லை வண்டியில் இப்படி கிடக்குது அடுத்து பாருங்கள் வெர்னா பாருங்கள் 2013 14 2 ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா கஸ்டமர் 2,90 கேட்குறாங்க கெட்ட வாங்க அதையும் உடச்சு வாங்கி தரேன் ஃபோர்டு ஃபிகோ பெட்ரோல் வண்டி 2010 11 1,65,000 கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின் பேசுகிறேன் 14 ஒரே ஓனர் செம்ம குவாலிட்டி சார் தெல்ல தெளிவா தெரிக்கு ஒரு வண்டி சார் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,90,000 கேட்குறாங்க அவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு கெட்ட வாங்க 2,90 உடச்சி வாங்கி தரேன் 14 ஒரே ஓனர் 20 வரும் மைலேஜ் டீசல் வண்டி அது பெட்ரோல் வண்டி i10 பாருங்கள் 2007 8 2 ஓனரு 28 வரை பேப்பர் கரண்ட்டு 1,65,000 கேட்குறாங்க 1,55,000 சூப்பராக கொடுத்துலாம் சார் i10ல் வந்து கப்பாஞ்சி நல்லா இருக்கும் வண்டி லிட்டருக்கு 5 வரும் எல்லாம் எஃப்சி இன்சூரன்ஸ் 4 டயரு ஏசி எல்லாமே நல்லா இருக்கும் வந்து பாருங்கள் இந்த இயான் பாருங்கள் 18 19 2 ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா கஸ்டமர் கேட்குறாங்க 2,90 2,70 பண்ணலாம் இந்த 17 18 சொன்னேன் இப்போ பின்னாலும் சொன்ன அது வண்டி தான் இது பாருங்கள் ரெனால்டு பல்ஸு 2005 16 2 ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கஸ்டமர் கேட்டாங்க லாஸ்ட்டாக 3 ரூபா சொல்லி 2,90 சொல்லி 2,80,000 கேட்குறாங்க 15 16 2 ஓனர் சூப்பராக வண்டி இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாம் டீசல் வண்டி டாப் இன் வேரண்டி மாடல் செம்மையாக இருக்கா வெறும் 82,000 கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது லிட்டருக்கு 25 குடிக்க ரெனால்டு பல்ஸ் விட்டுறாதீங்க நல்லா தெளிவாக இருக்கா நாளைக்கு விழாக்கா மட்டும் வெள்ளிக்கிழமை அன்னதானம் பண்ணிட்டு வருவேன் எடுத்துன்னு போங்க நல்லாயிருக்கும் நான் என்ன சொல்கிறேன் இந்த கடவுளை வந்து வேண்டுங்க உண்மையாக சொல்லுவார் அப்பா அம்மாவுக்கு அடுத்து பார்த்த கடவுளை போயிட்டு எனக்கு நல்லா கல்வி தரணும் நல்லா படிப்பு தரணும் நல்லா சொத்து தரணும் நல்லா வீடு வாசல் எல்லாம் போய் வேண்டுவாங்க அதுக்கு ஒரு உதாரணமே இருக்குது
இப்போது எனக்கு யாருன்னே தெரியாது. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பேர் புகழ் வாங்கி கொடுத்தது யாரும் நீங்கள் தான் நினச்சிங்க. அப்போது எங்கள் பாப்பா எங்கள் பொண்ணுன்னா எனக்கு உயிர். கடைக்கு இட்டு போன பார்த்தோன்னா ஒரு கடைக்காரர் பார்த்துட்டு அப்படியே லோ பட்ஜெட் சாப்பிட வந்துட்டுக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடான்னு போய் கேட்டாக்கா எங்கள் பாப்பா நான் ஆமாம் எங்கள் பாப்பா தானே. எங்கள் பாப்பாவுக்கு வந்து சாக்லேட் சாப்பிட்ணும் ரொம்ப ஆசை, அது ரொம்ப பிடிக்கும் சாக்லேட் சாப்பிட்ணும். அப்போன்னா என் கூட இருந்துன்னு இந்த பாப்பா 2 சாக்லேட் கொடுண்ணா சாப்பிடுமான்னு கொடுத்தாங்கண்ணா. வேணா அங்கிள்னு சொல்லிச்சு எங்கள் பொண்ணு. சரி ரொம்ப சந்தோஷமாக பரவாயில்லப்பா நம்ம மானத்தை காப்பாற்றிச்சு வேணா சொல்லிட்டு வேணா சொல்லிச்சு. அப்புறம் என்ன பண்ணேன்னா கையில் அள்ளி இந்தாம்மான்னு கொடுத்தாங்க. வேணா அங்கிள்னு சொல்லிச்சு. அப்புறம் என்ன பண்ணார், நீ வீட்டுக்கு கிளம்புறீங்கன்னா சொல்லி என்ன பண்ணார், மொத்த சாக்லேட்டையும் கொட்டி ஒரு கவரில் போட்டு இந்தாம்மான்னு கொடுத்தாங்க. எங்கள் பாப்பா என்ன தெரியும் வச்சு பாவாடை போட்டு கொடுங்க அங்கிள்ட்டு கேட்டு வாங்கிடுச்சு. ஏம்மா அவர் 2 சாக்லேட்டு கொடுத்தாரு, ஏம்மா வானான்ன. அப்புறம் வள்ளி கொடுத்தாரு வானான்ன. அதுக்கு சொல்லுது, அப்பா அவராக கொடுத்தா 2 சாக்லேட்டை கொடுத்துருப்பாரு, அள்ளி கொடுத்தா கையில் தான் கொடுத்துருப்பாரு. நான் வானான்னு சொன்னேன், எனக்கு பொட்டல்தே மடிச்சு கொடுத்துட்டாருப்பா. அதுமாரி தான் கடவுளை கூட போய் வேண்டாம் சொல்ல, இது ஓணும் அது ஒன்று சொல்ல. உனக்கு என்ன ஓணுமோ உன்னால் எது முடிஞ்சதோ கொடுன்னு கேட்டு பாருங்க, கண்டிப்பாக கடவுள் அள்ளி கொடுக்கும். அதுமாரி அதுக்கு உதாரணமே ஒரு இது. அதனால் நம்ம எது வேணாலும் என்ன பண்ணாலும் நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். அவ்வளோதாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை சார். உண்மையாக சொல்கிறேன், நம்ம எப்படி வார்த்தைங்களை எண்ணுறோமோ அந்த வார்த்தைலாம். இப்போ எங்கள் பொண்ணு கேட்டு தான் 2 சாக்லேட் போயிட்டுருக்கோம். அள்ளி கொடுத்துருப்பார். இன்றைக்கி ஒரு பேக்கெட்டில் கொடுத்து கிட்டத்தட்ட இவ்வளோ சாக்லேட் அள்ளி கொடுத்துட்டாரு. அள்ளி கவரில் கட்டி வீட்டுக்கு திப்டா டெய்லி 1-2 துணும் பொழுது. அது சாக்லேட்டு பைத்தியம் சார் எங்கள் வீட்டுக்கு விட்டுறாதீங்க. நல்ல வண்டி, நிறைய வண்டி தரம் பாருங்கள். அடுத்து பாருங்கள் 2014-17 ஒரே ஓனரு 2,25,000 கேட்குறாங்க. கெட்டவாங்க முன்ன பேசி தர சொல்லு. அடுத்து பாருங்க 2007-8 சாண்ட்ரோ பாருங்க, FC28 இன்சூரன்ஸ் காரணது. கஸ்டமர் ₹1 கேட்குறாங்க, ₹90 தரலாம் சார், 85 கூட குத்தலாம் சார். திருத்தின முருகர் துணை மாரி திருத்தின முருகர் வண்டியே வந்துச்சு, அருமையாக இருக்கான். 85 தந்துடலாம், குறைச்சிட மாட்டாங்க. வாங்க முன்ன பேசி தரேன். ஏன்னா ஒருத்தர் வந்து 80 கேட்டாங்க, தரமாட்டாங்க. அவங்க லாஸ்ட்டாக ₹90 சொல்லி 85 ஃபைனலாக சொல்லிட்டுறாங்க. இந்த பீட்டு பாருங்கள் 2013 சிங்கிள் ஓனர் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,65,000 தரலாம். டீசல் வண்டி, எப்படியா டீசல். அடுத்து பாருங்கள் இந்த ஆட்டோ சேல்ஸ் ஆகிடுச்சு. இந்த வேகனர் புக் வந்துச்சு, அதுவும் சேல்ஸ் ஆகிடுச்சு, அட்வான்ஸ் ஆகி நிற்கிது. ஒரு ஜைலோ சேல்ஸ் ஆகிடுச்சு. இந்த வண்டி பாருங்கள் 2011 மாடலு கோட்ரா ஜெட் விஸ்டா நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,90,000 கேட்குறாங்க. கெட்ட வாங்க, பணத்தை கண்ணில் காட்டுங்க, இன்னும் கூட உடச்சி வாங்கி தரேன். இந்த ஐட்டன் இருக்குது, குறைக்கவே மாட்டார் ரேட்டு. நான் எவ்வளோ சொன்னேன் சார், கம்மி தாச்சுன்னா பார்த்து கொடுங்க சார்னாக்கா. இல்லைண்ணா ரொம்ப லாஸு வச்சுருந்தாங்க. ஒன்று நீ எனக்கு ஒரு ரேட்டு வந்தால் மட்டும் தான் நான் கொடுக்க முடியும், நம்ம என்ன பண்ண முடியும், வரட்டும் பார்த்துலாம். ஆனால் 14 எடுக்கலாம் தாராளமாக, 2,40,000 எடுக்கலாம் 14 மாடலு. என்னவோ தெரில. இது பாருங்கள் 2014-15 ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா கஸ்டமரு வெறும் 1,10,000 கேட்குறாங்க. கெட்ட வாங்க முன்ன பேசி தரேன். இந்த இண்டிகா பாருங்கள் 2005-16 டீசல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் 1,35,000 கேட்குறாங்க. 1,25,000 தந்துடலாம். இந்த விஸ்டா பாருங்கள் 2010-11 கோட்ரா ஜெட்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1,35,000 கேட்குறாங்க. கெட்ட வாங்க முன்ன பேசி தரேன். 2011-12 நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோ கேட்டிங்கனாக்கா வெறும் 1,75,000 கேட்குறாங்க. 1,65,000 தரலாம். இந்த அடுத்து பாருங்கள் அழகான தரமான சட்டன் டைப்பில் வந்து ஸ்கோட்டா ரேபிட் சரியான வண்டி சார். 13-14 ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,50,000 கேட்டு 3,25,000 கேட்குறாங்க. தரமான வண்டி, சூப்பராக வண்டி. கெட்ட வாங்க முன்ன பேசி தர 85 கிலோமீட்டர் ஓடிக்குது. இந்த வண்டி டிடி இன்ஜினு, இண்டிகா விஸ்டா டிடி இன்ஜின், அதாவது இண்டிகாவில் ஒரு இன்ஜின். இது வெறும் ₹1,00,000 கேட்குறாங்க. கெட்ட வாங்க ₹95 சுகராக கொடுத்துடலாம். அருமையான வண்டி, விட்டுறாதீங்க. நிறைய வண்டி வந்துக்குது. இப்போது சொல்கிறேன் பெற்றவங்களை மட்டும் விட்டுறாதீங்க.
பெற்றவங்களை விட்டுறாதீங்க. பாஸ் பண்ணு. இந்த வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள், இந்த வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்க. ஒரு மனுஷன் இறந்துட்டானாக்கா, அவன் சொத்து வச்சுட்டு போனான்னா, கடை வச்சுட்டு போனான்னா, அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா, அட ராசா என் அன்பு செல்லமே, என் அன்பு தெய்வமே போயிட்டியானாக்கா அவன் சொத்து வச்சுட்டு போனான்னு அர்த்தம். அட பாவி என்னை விட்டு பூட்டியாடா அப்படின்னா அவன் கடை வச்சுட்டு போனான்னு அர்த்தம். வாழ்க்கை சாராதுங்க, விட்டுரு போதீங்க. ஏன்னா போக சொல்லுறது சொத்து சேர்த்து வச்சுட்டு போங்க. அவன் சாவடிக்குது, இவங்களும் நம்ம சாவ வச்சு போட்டுருவோம் நம்மள. அதனால் பொண்ணாகட்டும், புள்ளியாகட்டும், கட்டின மனைவியாக இருக்கட்டும், அப்பா அம்மா யாராக இருந்தாலும் உனக்கு 4 காசை சேர்த்து வச்சுங்க. 4 காசை சேர்த்து வச்சுன்னா நல்லாயிருக்கும் வாழ்க்கையில். நம்மளாம் வெள்ளம் உருண்ட மாரி வெள்ளம் பார்த்துங்க, அது வெள்ளம் இருக்கிற வரைக்கும் பார்த்தினாக்கா சுற்றி வந்து ஈங்க சுற்றி தான் இருக்கும். அது மொத்த கஞ்சி மண்ணாக போச்சுனாக்கா அதை கேட்கறதுக்கு யாரானு வர மாட்டாங்க. நம்ம வெள்ளம் மாரி வாழ கற்றுங்க. அருமையான வண்டி பாருங்கள். அடுத்து சொல்கிறேன் பாருங்கள். அடுத்து பாருங்கள், ஓமனி பாருங்கள். 2012 மாடலு, 2 ஓனரு. நம்ம தர போகிற TN 70 நம்பரு. 2 ஓனர், நீயே ஒரு ஓனர் வைக்கிற வைக்கிறியா அழகா? சரியான வண்டி ஓம்னி பார்த்துங்க. நிறைய பேர் கேட்டாங்க ஓம்னி. 1,65,000 கேட்குறாங்க. கெட்டவாங்க ஒரு 1,55,000 குறைய மாட்டாங்க தயவுசெய்து இந்த வண்டியை. ஓம்னி 12 மாடல் யாருமே கொடுக்க முடியாது. இன்றைக்கி 2 ரூபா 1.25 சொல்லிக்கிறேன் அந்த வண்டிலாம். நம்ம 1,60,000 சொல்லிட்டேன். இந்த ஷிஃப்ட் டீச்சர் பாருங்கள், 2000 மாடலு, 2 ஓனரு. நம்ம தர போகிற ரேட்டு பார்த்தா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் 3,20,000 கேட்குறாங்க. கெட்டவாங்க, பணத்தை கல்லில் காட்டுங்க, எடுத்து கொடுத்துட்றேன். நல்லா இருப்போம் சார். நிறைய வண்டி வந்துக்குது, இன்னும் நிறைய வண்டி அந்த பக்கம் இருக்குது. டைம் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால் இது வரைக்கும் வீடியோ போட்டு முடிச்சிடுறேன். நிறைய விஷயங்களை வந்து அடுத்த வீடியோ தொடர்ந்து போடுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னாக்கா காலையில் 9 மணிக்கு ஒரு வீடியோ அப்டேட் ஆகும். வெள்ளிக்கிழமைலேருந்து 9 மணிக்கு ஒரு வீடியோ அப்டேட் ஆகும். அதை கொடுத்தனாக்கா 6 மணிக்கு ஒரு அப்டேட் வீடியோ. சென்டர் வந்து 11 மணிக்கு ஒரு அப்டேட் ஆகும். 3 வீடியோ போட போகிறேன். தொடர்ந்து பார்த்துடுவாங்க. நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறேன். நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறேன். நிறைய வண்டியும் கம்மியாக தரேன். என்னுடைய ஒரே குறிக்கோள்லாம் தெரியுமா சார், எல்லோரும் விலை கம்மியாக எடுத்துன்னு போகணும். ஒரு ஆசை சார், எல்லாருக்கும் ஆசை. அதான் சார் என் ஆசையாக தான் சார். சும்மா அழகாக குத்து பெயிண்ட் அடிச்சு அதை குத்து விலை ஜாஸ்தியாக குத்தல சார். எனக்கு விலை கம்மியாக கொடுக்கணும். நான் எனக்கு 1000 2000 கிடைக்கலாம் கூட பரவாயில்ல. அவங்க ஆசை நிறைவேறணும். எனக்கு ஒரே ஆசை, கார் வாங்குற ஆசை நிறைவேறணும் அவங்களுக்கு. அதுதான் சார். எவ்வளோ பேர் வீடுலாம் வாங்கியிருப்பாங்க சார், கட்டின வீடுலாம் வாங்கியிருப்பாங்க, வாங்காமல் கூட இருந்திருப்பாங்க. அந்த குழந்தைங்களை இட்டு வரத்துக்கு, நிறைய பேர் உடம்பு சரியாது அவங்கள ஹாஸ்பிட்டல் இட்டு போகிறதுக்கு கம்பல்சரி வந்து எல்லோரும் கார் இருக்கணும் வீட்டில். என் கொள்கை என்ன தெரியுமா, கார் வாங்கி எல்லாமே மக்களை சேர்த்து வச்சுருந்து எல்லாமே இது ஓனது சொன்னோம். எனக்கு ஒரே ஆசைனா ஒவ்வொரு வீட்டில் வந்து கார் நிற்கணும் ஒரு ஆசை சார். ஏழை பாழை பணக்காரன் மேஸ்திரி வச்சார் சித்தாள் வச்சார் எல்லார் வீட்லேயும் கார் இருக்கணும் சார். ஒரே ஆசை சார். அதனால் எல்லோரும் கார் எடுப்போம், மரத்தை காப்போம், காரை வளர்ப்போன்ற மாரி ஒவ்வொரு வீட்டில் மரம் செடிக்குதோ இல்லையோ ஒவ்வொரு வீட்டில் கார் இருக்கணும் சார். எனக்கு ஒரே ஆசை சார். ஒன்றும் இல்லை சார், நான் வண்டியிலேருந்து வந்துன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 வீலர் வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் இன்ட்ரி எடுத்துருந்தார். அப்போ எல்லோரும் கேட்டாங்க. அப்போது பார்த்துரும்போது என்னை கேட்டார், என்ன மடி கேட்டார். அவர் சின்ன ஷார்ட் வீடியோ எடுப்பாரான். அவர் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஆள் யாருன்னு கேட்குறாரு. நான் பட்டுன்னு எங்கள் மாமனார் தான் அப்படி சொன்னேன். நான் ஏங்க அப்படி சொல்கிறேன் அவர் கேட்டார். 25 வருஷமாக அவங்க பொண்ணை எப்படி தான் பார்த்துனான்னு தெரில. அவர் என்னால் ஒரு 5 வருஷம் கூட என்ன பார்த்துக்க முடியல சார். அது எப்படி சொல்ல தெரியல. இனிமேல் சொல்ல பாருங்க, எல்லா கணவன் மனைவி வந்து வாழ்கிற வாழ்க்கை வந்து அப்படிங்க சார். என்னது சொல்கிறீங்க முடியல நம்மளால். அது சொல்கிறீங்க அச்சி வாங்கினுவா, பருப்பு வாங்கினுவா, உளுத்த பருப்பு வாங்கினுவா, சோப்பு வாங்கினுவா, இத்த வாங்கினான்னு முடியல சாமி. என்னது சொல்கிறது, எல்லாம் தான் வாங்கி தான் போட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. கணவனாக வந்துட்டா எல்லாத்தையும் ஒரு நாள் செய்தாகணும். என்ன ஒன்றா ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் அந்த மாதத்தில் நினச்ச நேரத்தில் அப்பப்போ கேட்டால் செய்ய முடியாது. 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே என்ன தேவைப்படுதோ அதை வாங்கி பார்த்து நம்ம சேர்த்துக்கணும். அது இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் இந்த வீடியோ லைவாக வரும் சார். நிறைய வண்டி வந்துருக்குது, பரவும் போகுது. வெள்ளிக்கிழமைக்குள்ளே வாங்க பேசி ஏற்றுறேன். இந்த மாதம் போன மாதம் ரம்ஜான் கூட டார்கெட் அடிச்சு முடிச்சிட்டேன். 200 வண்டி அடிச்சு முடிச்சிட்டேன். விட்டுறாதீங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. பெற்றவங்களை நல்ல மாரி வச்சு காப்பாற்றுங்க. அண்ணன் தம்பியில் ஒற்றுமையாக வச்சுக்கோங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை டைமில் எங்கன்னா ஊருக்கு
கோயிலுக்கு குழந்து போயிட்டு வாங்க. அவங்க சந்தோஷமாக தானே சார். எந்த ஒரு விஷயமா இருந்தால் சண்டை சச்சுருவதுனால அந்த 4 மூலை செவத்துக்குள்ளேயே முடிச்சுங்க எல்லாத்தையும். வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நம்ம குடும்ப விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. ஒரு கஷ்டம் வர சொல்ல மாட்டேன், யாருக்கிட்டையும் பகிர்ந்துடாதீங்க. அந்த 4 மூலை செவத்துக்குள்ளேயே முடிச்சுங்க. ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தாலும் நான் 10 பேர் இருந்தேன்னா அந்த 10 பேர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 10 பேரையும் ஹாலில் உட்கார வச்சு பேசி அந்த பிரச்சனையை அன்றைக்கே தீர்த்துருங்க. அதுதான் வாழ்க்கை வாழ முடியும். நீனா நான் வாழ முடியாது வாழ்க்கை. நம்ம நல்லா வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசுன்ற மாரி நம்ம நல்லா இருக்கிறதும் மற்றவங்கள யாருமே கிடையாது. நம்மளே தான். நல்லா இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, கெட்டு போதும் நம்ம கையில் தான் இருக்குது. எல்லாமே ஒரு மனிதன் கையில் தான் எல்லாமே இருக்குது. நல்லா இன்னொன்றும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாரு சார். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. மனிதனால் முடியாது எதுவுமே கிடையாது சார். ஒரு மனுஷனால் முடியாது எதுவுமே கிடையாது. அப்போ மிஷினு படுத்து, மிஷின்லாம் நல்லா செய்யுது, மிஷின்லாம் நல்லா பண்ணுன்னு சொல்கிறாங்க. அந்த மிஷினு செய்யுது யார்? மனுஷன் தான் சார். இது அந்த மிஷினை செய்யுது அந்த மனுஷன்தான். மனிதனால் எதுவுமே முடியாதுன்னு கிடையாது சார். ஒரு ஜேசிபி 10 டன்னு கல் தூக்குதுறான்னாக்கா, அது இரும்பு மிஷின் தூக்குதுறான்னாக்கா, அந்த மிஷினை செய்யுது யார்? மனுஷன். அதனால் நம்மளால் காரு வாங்க முடியாது, வீடு வாங்க முடியாது, நிலம் வாங்க முடியாது, எது வாங்க முடியாது, சொத்து வாங்க முடியாது நினைக்காதீங்க. நம்மளால் முடியாது எதுவுமே வர சார். உன்னால் முடியும் சார். இந்த முடியாது, வராது, போவாதுன்ற வார்த்தையே இருக்கக்கூடாது சார். அந்த அகராதிலே இருக்கக்கூடாது சார். அதுமாதிரி நினச்சி வாழ கற்றுங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதான் வீடியோ லைவ் வரும் சார். சரிங்க, வர்றீங்க, நான் தர்றேங்க. டீசல், பெட்ரோல், ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கா, வண்டி பார்த்தா செம கும்முன்னு இருக்கும். பனைமரத்துல வவ்வாலா, இந்த சரவண்டுக்கே சவாலா. விட்டுறாதீங்க, நல்லா இருப்போம் சார். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.